ஆகுதாக இப்போ குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பாட்டு மாதிரி 2 பாட்டு வச்சுருக்காங்க. வடை சாப்பிட்டே கொஞ்சம் கிளாப் பண்ணிங்கன்னா ஹானா வந்து நம்மளுக்கு யோனா ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. நான் இன்னைக்கு பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
நான் இன்னைக்கு யோனா ஸ்டோரி சொல்ல போகிறேன். யோனா ஒரு தீர்க்கதரிசி. ஒரு நாள் காட் யோனா கிட்ட சொன்னார், நீ நினைவே பட்டணத்துக்கு போனேன். அப்போ யோனா சொன்னார், நான் போக மாட்டேன், அங்கே தப்பு செய்வாங்க அப்படின்னு சொன்னார். உடனே யோனா கப்பலில் ஏறி தர்ஷீஷ் போயிட்டாரு. அப்போ காடுக்கு கோபம் இந்த மாதிரி ஒரு புயல் அமுச்சு விட்டு போட் ஆடி உழுற அளவுக்கு ஆயிட்டு. அப்போ போட்டில் இருக்கவங்கெல்லாம் பயந்துட்டு காடு கிட்ட ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ ஆனாலும் நிற்கல, புயல் நிற்கல. யோனா சொன்னார், அப்போ என்னால் தான் அந்த புயலுக்கு காரணம், என்னத்து கீழே போட்டிங்கன்னா புயல் நின்றுடும் அப்படின்னு சொன்னார். உடனே எடுத்து போட்டோன்னே புயல் நின்றுச்சு. அப்புறம் மீன் இந்த யோனா முழுங்கிடுச்சு. ஆனால் உள்ள சாகவே இல்லை. 3 டேயும் காடு கிட்ட யோனா ப்ரேயர் பண்ணாரு. அப்புறம் இந்த மீன் துப்பிச்சு. அப்புறம் நினைவே பட்டணத்துக்கு போனார். அப்புறம் காடோட வார்த்தை சொல்லிட்டு எல்லாம் மனம் திரும்பினாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவர் இயேசு சொன்னார், காடோட பேச்சை கீழ்ப்படினோம். தேங்க்யூ. ஷான். தேவனாலும் இயேசு கிறிஸ்துவும் தங்கதாக. நோவா ஒரு தீர்க்கதரிசி. காடி நினைவு பண்ண சொன்னாரு. பேடான பீப்புள் இருக்கிறதுனால போகல. அதனால கப்பல் ஏறி தர்ஷிப்புக்கு போயிட்டாரு. அப்போ தேவனுக்கு ஒரு புயல் வந்துச்சு. அப்புறம் கப்பல் ஆடிச்சு. அப்புறம் எல்லாம் பயந்தாங்க. அப்புறம் யோனா சொன்னாரு, நான் தான் என்னை தூக்கி கடலை போட்டாரு. அப்புறம் பெரிய ஒரு மீன் வந்துச்சு. யோனாவ அப்புறம் யோனா 3 நாள் பேர் பண்ணாரு. அப்புறம் பேர் பண்ண அப்புறம் தரையில் துப்பிச்சு. நினைவு பண்ண போனாரு. அப்புறம் அவங்க சொல்லது கேட்டாரு. இப்போ இந்த ஸ்டோரியை பற்றி என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம காடுக்கு கீழ் பண்ணிடணும், அப்புறம் பேரண்ட்ஸுக்கும் கீழ் பண்ணிடணும். தேங்க்யூ. ஹடாஷா.
பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, யெகோவாவுடைய ஒரே குமாரன் பிறந்தது. கலிலேயன் நாதுரேத்தூர்ல யோசேப்புக்கு மரியாதை நிச்சயம் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் மரியாள் வீட்டில் தேவனால் அனுப்பப்பட்ட கேப்ரியல் தூதன் இந்த மாதிரி பயப்படாத, இந்த மாதிரி உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அதுக்கு பேர் இயேசு அப்படின்னு சொன்னார். அப்புறம் இதை கேட்ட உடனே யோசேப்புக்கு மரியாதை கல்யாணம் பண்ணுறதுக்கு யோசித்தாரு. அப்போ கேப்ரியல் தூதன் யோசேப்கிட்ட இந்த மாதிரி சொன்னார், மரியாளுக்கு தேவனுடைய ஒரே குமாரன் பிறக்க போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் யூதாலின் பெத்லஹேம்னு ஒரு ஊரில் போயிட்டு அங்கே பிறந்தாரு. அப்போ அவர் பேர் இயேசுன்னு வச்சார். அப்போ வச்ச உடனே கேப்ரியல் தூதன் சொன்ன இதெல்லாம் அப்படியே சொன்னாங்க. அப்புறம் இதை கேட்ட உடனே மேய்ப்பர்கள்லாம் பார்த்தாங்க. அப்போ பரலோகத்துலேருந்து தேவதூதர்கள்லாம் துதிச்சாங்க. தேங்க்யூ. பெரில். கிறிஸ்தியசுக்குள் மிகவும் அழைக்கப்பட்ட அம்புக்குரிய சகோதரர்களே, எல்லாருக்கும் குஷிலுக்கான அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, எலியாவும் விதவையும். ஒரு ஊரில் எலியான ஒரு தீர்க்கதரிசி இருக்கார். ஒரு நாள் தேவன் எலியா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இப்படி ஆகாப் ராஜா கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லு, இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு இந்த மாதிரி பஞ்சம் இருக்கும் அப்படின்னு போய் சொல்லுவார். அதே மாதிரி எலியாவும் போய் சொல்லிடுவார். சொன்னதுக்கப்புறம் ஆகாப் ராஜா ரொம்ப கோபமாக இருப்பார். அதனால் எலியா பயந்துட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுப்பார். அதுக்கப்புறம் தேவன் எலியா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பயப்படாத, என்ன போய் யோர்தா நதிக்குள்ள போய் நீ ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் நீ இருந்துக்கோ. அங்கே அவரும் போய் இருந்துப்பார். அங்கே குடிக்கிறதுக்காக அந்த தண்ணி யூஸ் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக தேவன் ஒரு காக்காவை ரெடி பண்ணி அவருக்கு அப்பத்தை கொடுப்பாரு. அது கொடுத்ததுக்கப்புறம் அவர் எல்லா நாளுமே சாப்பிட்ருவார். இப்படி ஒரு நாள் இந்த மாதிரி தண்ணி வத்திருச்சு. அதனால் தேவன் என்ன சொல்கிறான்னா, நீ போய் சமாரியா போய் மாதிரி ஒரு விதவைக்கு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவரும் போயிடுவார். போனதுக்கப்புறம் எலியா என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி எனக்கு அப்பாங்கூடு. அந்த விதவை என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் என் பையனுக்கும் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் நாங்கள் சாப்பிட்டு சாகறக்காக வச்சுருக்கோம், பரவாயில்ல நீங்கள் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னா இந்த மாதிரி மாவும் தீராது எண்ணெயும் தீராது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க எண்ணெயும் தீரல, இது மாவும் தீரல, அந்த மாதிரி சுற்றி கொடுத்ததுக்கப்புறம் அவர் சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் அந்த விதவையோட பையன் இப்படி செத்துடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதுவாக அது இதுக்காக நீங்கள் வந்தீங்க, என் பையனை சாவடிச்சுட்டு என்னை மட்டும் தனியாக இது பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மேல்மாடி கூட்டிகிட்டு போய் எலியா மேல்மாடி கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணி இந்த மாதிரி நான் 3 வாட்டி இந்த மாதிரி கும்பிடுறேன், அவனோட ஆவியை திரும்பி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 3 வாட்டி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி அவரோட ஆவி திரும்பி வந்துருச்சு. அதனால் அந்த விதவைக்கிட்ட போய் காட்டினும் போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சாரா ஜூடித் அடுத்தது. எல்லாரும் கவனிக்கலாம். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனாலும்
நீ கிருபையும் சமாதானமும் உண்டாகதாக. இன்னைக்கு நம்ம வந்து 7 சர்ச்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். எபேசியஸ், சிப்ரா, பெர்டாமோ, தியத்திரா, சார்டஸ், ஃபிலடெல்ஃபியா, லபோதிகேயா. தேங்க்யூ. வராங்களா? கேமரா இருக்கு பார்த்து. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நான் மன்னாவை பற்றி சிறு குறிப்பு சொல்ல போகிறேன். மன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இஸ்ரேல் மக்கள் தான் வந்து மன்னான்னு அதுக்கு பேர் வச்சாங்க. அது வந்து அறியாத அப்பமாக இருந்தது. ஸோ தேவன் தான் முதல்ல வந்து மோசேக்கிட்ட சொல்லி இந்த அப்பத்தை வந்து ஜனங்களுக்கு வந்து கொடுக்க சொன்னாங்க. தேவன் வந்து மோசையை நோக்கி என்ன சொன்னார்னா, ஒரு நாளைக்கு அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் வந்து மன்னாவை வந்து சேமித்து வைக்கணும், அதுக்கு மேலே சேமிச்சிக்கூடாது. 6ஆம் நாளில் மட்டும் 7ஆம் நாளுக்கும் சேர்த்து சேமித்து வைக்கணும். ஏன்னா 7ஆம் நாளில் வந்து ஓய்வு நாள்னால 7ஆம் நாளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம வந்து சேமித்து வைக்க சொல்லியிருக்காரு. ஓய்வு நாளில் வந்து பரிசுத்த நாள்னால அவங்க எந்த வேலையுமே வந்து ஜனங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அதனால் 7ஆம் நாளுக்கு வந்து தேவனுக்காக அவங்க எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வச்சு அவங்க வந்து அன்றைக்கி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து 7ஆம் நாள் முடிந்ததுக்கப்புறமா விடியற் காலையில் வந்து பனி பேஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அங்கே கொஞ்சோண்டு மண்ணா இருந்தது. அந்த ஜனங்களுக்கு வந்து தெரியல அங்கே என்ன இருக்குன்னு. அப்புறம் மோசே வந்து சொன்னார், இது வந்து தேவன் கொடுத்த அப்போ நீங்கள் வந்து இதை புசிக்கணும், இது வந்து தேவன் கொடுத்ததுனால நீங்கள் இந்த நாளில் நீங்கள் வந்து புசிக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறமா வந்து மோசே சொன்னார், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதிகமாக எடுத்தாலும் அந்த நாளே சாப்பிட்றணும், கம்மியாக எடுத்தாலும் அந்த நாளே சாப்பிட்றணும், அடுத்த நாளைக்கு நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ சில ஜனங்கள் வந்து அதிகமாக எடுத்தாங்க, அந்த நாளே வந்து சாப்பிட்டுட்டாங்க. கம்மியாக எடுத்தாலும் அந்த நாளே அவங்க வந்து சாப்பிட்டாங்க. சில ஜனங்கள் வந்து அடுத்த நாளைக்கு வந்து மிச்சம் வச்சுட்டாங்க. மோசேக்கு வந்து கோபம் ஆயிற்று. ஏன்னா அடுத்த நாளைக்கு அது மிச்சம் வச்சா அது ஸ்மெல் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது வந்து நாற்றமாக போயிடும், அது வந்து பூச்சி அட்டுமாக போயிடும். அதனால வந்து அடுத்த நாளைக்கு அவங்க வச்சதுனால மோசே வந்து ரொம்ப கோவப்பட்டார். நீங்கள் வந்து 6ஆம் நாளுக்கு வந்து அடுத்த நாளைக்கு 6ஆம் நாள் வந்ததுனால 2 ஓமருக்கு மட்டும் நீங்கள் எடுக்க சொன்னாங்க. தலைக்கு 2 ஓமர் எடுங்க அப்படின்னு சொன்னனால எல்லா ஜனங்களுமே 2 ஓமர் தான் எடுத்தாங்க. 6ஆம் நாள் சாப்பிட்டுட்டு மிச்சம் 7ஆம் நாள் வைக்கும் போது அது வந்து எதுவுமே ஆகலை, அப்படியே எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருந்துச்சு. எந்த ஒரு பூச்சியோ எதுவுமே அதுக்கு வந்து நாற்றமோ எதுவுமே அடைக்கல. ஆனால் 7ஆம் நாளில் சில ஜனங்கள் வந்து போய் பார்த்தாங்க, இந்த டெசர்ட்டில் போய் பார்த்தாங்க ஏதாச்சும் இருக்கான்னு. அங்கே அன்றைக்கி எந்த அப்பமும் இல்லை. அதனால் வந்து மோசே வந்து சொன்னார், 7ஆம் நாளில் வந்து இருக்காது, முதல்ல 6 நாளைக்கு தான் இருக்கும், 7ஆம் நாளில் எதுவுமே இருக்காது. அதனால் 7ஆம் நாளில் நீங்கள் வந்து வெளியில் எங்கேயுமே போகக்கூடாது, அது ஓய்வு நாள்னால நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் இருக்கணும்னு சொன்னார். ஸோ இந்த தான் 6 நாள் வந்து எப்படி வந்து சேமித்து வைக்கணும்னு தேவன் சொன்னார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசுவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இப்போ நாங்கள் வந்து பைபிள்லேருந்து ஒரு சில இன்சிடென்ட்ஸை வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். அதை நாங்கள் வந்து இப்போ ஸ்கிட்டாக பண்ணி காட்ட போகிறோம். நீங்கள் அதை கெஸ் பண்ணுங்கள். அவங்க ஃபுல்லாக நடித்ததுக்கப்புறம் கெஸ் பண்ணுங்கள். மைக் எடுத்துடலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் கவனிங்க. இப்போ ஒரு சின்ன ஸ்கிட் மாதிரி பண்ண போகிறாங்க. பண்ணி முடித்தோடனே நீங்கள் என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க. பின்னே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கொஞ்சம் அமைதி காக்கும்படியாகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
கவனிச்சா தான் புரியும். யாராவது கெஸ் பண்ணீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பதில் சொல்ல வேண்டாம், கைகளை மட்டும் உயர்த்துங்க. கேரளின் சிஸ்டர் சொல்லுங்க. மோசே வந்து சண்டைக்கு ஜோஷுவா போகிறதுனால இவங்க 2 பேரும் கையை பிடிச்சி தூக்கி நிற்கிறது. கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? ஸ்கிரிப்ட் எதுவும் லீக் ஆயிருச்சா? ஓகே. என்ன யுத்தம்னு கேட்குறாங்க. இல்லை, அதுக்குள்ளே உடனே சிரிக்காதீங்க, இன்னும் முடியல கேள்வி. இது என்ன ஒரு வார் இன்சிடென்ட்னு கேட்குறாங்க. வந்து கரெக்ட், பட் அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்ல, அவங்க டீட்டெயிலாக நடிச்சிருக்காங்க. என்ன என்னாக்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் இது பழைய ஏற்பாடுன்றது அவங்க சொன்ன சுச்சுவேஷன்ஸ் கரெக்டு, பட் யாரு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுமா? நாங்கள் கேரக்டர் கண்டுபிடிச்சதே பெருசுங்க. என்ன வாரு? சரி, ஏதாவது யாராவது கெஸ் பண்ணுறீங்களா? மூத்த சகோதர சகோதரிகள் யாராவது திருப்பி நடிச்சு சொல்லணுமா? இது வந்து அமலேக்கியர்களோட யுத்தம் பண்ணதை தான் அவங்க இப்போ நடித்து காமிச்சாங்க. மோசே வந்து கையை தூக்கும் போது அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் வந்து நீங்க எல்லாம் பழைய ஏற்பாடு படிச்சிருந்து கரெக்டா சொல்லியிருந்தீங்கன்னா சண்டே கிளாஸ் டீச்சரே பதில் சொல்லியிருக்க வேண்டியதில்லை. இந்த கதையோ இதோட இது என்ன அப்படின்னா, அந்த அந்த தண்ணியெல்லாம் இவங்க ஏலியன் தீமில் வந்து தண்ணியெல்லாம் கொடுத்தாரு. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிறப்ப அமலேக்கியர்கள் வந்து திடீர்னு யுத்தத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ வந்து மோசே என்ன பண்ணுவார், ஜோசுவாவை கூப்பிட்டு நிறையா பேர் வந்து அமலேக்கியர்கள் வந்து யுத்தத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் போய் ஜனங்கள்கிட்ட சொல்லி நம்ம படை வீரர்கள்லாம் திரட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க படை வீரர்கள்லாம் போய் ஜோசுவா வந்து திரட்டிட்டு வர்றாரு. அப்போ இவர் மோசே வந்து மலை மேலே போய் ஏறி நின்றுவார். நின்றுட்டு அவர் கோல் கையில் வச்சுருப்பார். அந்த கோலை வந்து உயர்த்தி பிடிச்சிக்கிட்டே இருப்பார். அந்த உயர்த்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த இஸ்ரேல் ஜனங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த அமலேக்கியரோட. ஆனால் அவருக்கு வந்து கை வலிக்கிறப்ப கையை வந்து தொங்க விடுவார். தொங்க விடுறப்ப அது என்ன ஆகும்னாக்க அவங்க இஸ்ரேல் ஜனங்க வந்து தோத்துக்கிட்டே போயிடுவாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, மோசேயை வந்து ஒரு கல்லை தூக்கி கொண்டு வந்து வச்சு அவர் அதில் உட்கார வச்சு 2 பேரும் 2 கையையும் தூக்கி ஒரு இதில் வந்து ஆரோனும் ஒரு இதில் ஊர் என்பவரும் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கையை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. காலையில் தொடங்கி ஈவினிங் சூரிய அஸ்தமனம் வரையிலும் தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்க ஜெயிப்பாங்க. இது வந்து தேவனோட யுத்தம்னு சொல்லுவாங்க. இது அதனால் இஸ்ரேல் ஜனங்க வந்து ஜெயிச்சிருவாங்க அமலேக்கியர்கிட்ட. ஓகே, 2வது இன்சிடென்ட். அருமை. தொடங்கிறாரு. நல்லா கவனிங்க, முக்கியமான கேள்வி வரும். ஆடியன்ஸ் கொஞ்சம் ஃபேஸ் இல்லை, பண்ணல. என்னமோ பண்றீங்கன்னு எல்லாரும் பார்க்குறாங்க, ஆனால் என்ன பண்றீங்கன்னு தெரியல.
முடிஞ்சிருச்சு. யாரு கெஸ் பண்றீங்க? இல்ல கெஸ் பண்ணுங்க, அப்புறம் தான் கையை தட்டுவானாங்க. இந்த இன்சிடென்ட்டை யாரு கெஸ் பண்றா? யாராவது கெஸ் பண்ண யாராவது? ஒரே ஒரு க்ளூ, இது புதிய ஏற்பாடு. இல்ல சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் மட்டும் பதில் சொல்லக்கூடாது. புதிய ஏற்பாடு. உஷா சிஸ்டர். ஒனேசிமோ. ஒனேசிமோ, சூப்பர். அப்படி ஃபுல்லா சொல்லிட்டீங்க. இவங்கள மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் ஃபுல்லாக சொல்லிடுங்க. யார் சொல்றா? வேற யார் சொல்றா? ஸ்னேகா சிஸ்டர். ஸோ ஒனேசிமு வந்து அவருடைய எஜமான் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட காசை வாங்கிட்டு அவர் போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் அவர் காசை வாங்கி ஏமாற்றிட்டு போனதுக்கப்புறம் பால் கூட ஜெயிலில் இருக்கும்போது பால் அவருடைய எஜமானுக்கு வந்து லெட்டர் எழுதி கொடுப்பாரு. என்னன்னா ஒனேசிமுவை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எழுதி கொடுப்பாரு. அந்த இன்சிடென்ட் தான். ஓகே, அருமை. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பசங்களுக்கு உற்சாகமாக ஒரு கைகளை தட்டிடுங்க. ஓகே, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு எல்லாரும் ஒரு கைத்தட்டுகளே கொடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப ஷார்ட் டேர்மில் நிறைய பேரை பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ தொடர்ந்து சண்டே கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை எடுக்கிற சிஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு நல்லா நாலேஜபிளாக இருக்கணும். ஸோ நீங்கள் நாலேஜபிளாக இருக்கீங்க, நிறையா படிக்கிறீங்க, ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதில் யாராவது உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க தாராளமாக உங்களுடைய பேர்களை வந்து கொடுங்க. ஏன்னா எடுக்கிறவங்க கொஞ்சம் ஸ்டஃப்டாக இருந்தால் பசங்களும் அதுக்கேற்ற மாதிரி மோல்ட் ஆவாங்க. சண்டே கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் மீறி பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துகிட்டு நீங்கள் டீச் பண்ணுங்கள். எப்போதுமே சண்டே கிளாஸ் இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம விட முடியாது. மெஜாரிட்டி டைம் வந்து பசங்க யார் கூட இருக்காங்கன்னா பேரண்ட்ஸோடு இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் சொன்னால் கேட்க மாட்டேன், உட்கார மாட்டேன், ஆனால் சண்டே கிளாஸ் டீச்சர் சொன்னால் உட்காருவேன், கேட்பேன் அப்படின்னா அது நம்மளுடைய கைடன்ஸில் தான் இருக்குது. நம்ம அந்த மாதிரி டியூன் பண்ணக்கூடாது அவங்கள. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய பசங்க நிறைய பேர் இன்னைக்கு சத்தியம் பேசிகிட்டு இருக்க நிறைய பேர் இந்த மாதிரி சண்டே கிளாஸ்லேருந்து இதெல்லாம் லேர்ன் பண்ணி வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்தவங்க தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பேரண்ட்ஸும் சரி சண்டே கிளாஸ் டீச்சர்ஸும் சரி கொஞ்சம் டேக் கேர் பண்ண முடியாமல் தலைமுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ பெர்ஃபார்ம் பண்ண அந்த குழந்தைகளுக்கும் அந்த பசங்களுக்குமே வந்து நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்கள் வந்து ஒரு சில கிஃப்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. மூத்த சகோதரன்றதுனால ஹேனா சிஸ்டர், ஹேனா வாங்க, கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. ஓகே, அடாஷா சிஸ்டர். ஓகே, ஷான். பெரில். சாரா சிஸ்டர் வாங்க. கவின். இமான். ராணி. ஆனி. சகோதரர்களுக்கு நன்றி. ஹார்வெஸ்ட் ரிலேட்டட் நம்மளுடைய ப்ரேயரில் வைக்கலாம், கலந்து செல்லலாம். அந்த ஒரு ப்ரேயரோட வைண்டப் பண்ணிடலாம். அண்ட் ப்ரேயர் முடிஞ்சோடனே யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த பொருள்லாம் எடுத்து வைக்கணும்னு நீங்கள் நேம் லிஸ்ட்டில் வாசிச்சேனோ அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தவறாமல் அதை பேக் பண்ணி இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் கலந்து செல்லும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். டோனி பிரதர் நம்ம மத்தியில் இறுதி ஜெபத்தை எடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் செய்யும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளை கிருபையாக தந்த தயவிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி துதி ஸ்தோத்திரங்களை உமது குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் தந்தையே.
நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் தவறுகளை மன்னித்து எங்களை தெளிந்த புத்தியுள்ளவர்களாக மாற்றி உம்முடைய பாதையில் எங்களை வழிநடத்தும் தகப்பனே. மேலும் உம்முடைய வேலையை நாங்கள் சிறப்பாக செய்ய உம்முடைய பரிசுத்த ஆவியை அதிகமாக தந்து அனுதினமும் எங்களை வழிநடத்தும் தகப்பனே. வேலையாட்கள் குறைவு, வேலையோ அநேகம் என்கின்ற வசனத்தின் பிரகாரம் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை நாங்கள் திறம்பட செய்ய உம்முடைய பரிசுத்த ஆவியை அதிகமாக தந்து வழிநடத்தும் தகப்பனே. நாங்கள் அறிவில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு தேவையான அறிவையும் சத்திய அறிவையும் எங்களுக்கு தேவையான கிரியைகளை வளர்த்து கொள்ள உம்முடைய பரிசுத்த ஆவியின் கணைகளை வளர்த்து கொள்ள உம்முடைய சத்தியத்தை அனுதினமும் எங்களுக்கு தந்து வழி நடத்தும் தகப்பனே. மேலும் இவ்வண்ணமாக நாங்கள் கேட்டதும் கேட்க மறந்த யாவற்றையும் எங்களுக்கு கிருபையாக தாரும் தகப்பனே. இந்த ஜெபத்தையும் அது குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.